மலேசியாவுக்கு நுழையவிருந்த 279 வெளிநாட்டினர் தடுத்து வைப்பு. துயரத்தில் முடிந்த உல்லாச பயணம். மர்சிங்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மூழ்கி மரணம். பார்சல்களை விநியோகிக்க இனி வந்துவிட்டது நாய் ரோபோ. ஆப்பிரிக்காவில் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்த தனது $200 பில்லியன் சொத்துக்களில் பெரும் பகுதியை பில் கேட்ஸ் தானம். பாகிஸ்தானில் தலைமை ஆசிரியர் பெரும்பினால் தாக்கியதால் 10 வயது மாணவன் மரணம். குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் நுழைவு தேவைகளை பூர்த்தி செய்யாததால் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட வங்காளதேசம், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை சேர்ந்த 279 வெளிநாட்டினரை எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் நேற்று நாடு கடத்தியது. 2023 ஆண்டில் எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாடு நிறுவனம் அமைக்கப்பட்டது முதல் நுழைவு வசதிகளை தவறாக பயன்படுத்தியதற்காக ஒரே நாளில் அதிகமான சட்டவிரோத வெளிநாட்டினர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களும் ஆவண செயல்முறைக்கு பிறகு உடனடியாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டனர். எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நாடு கடத்தல் நடவடிக்கை உள்ளது. இதனால் தகுதி வாய்ந்த மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நபர்கள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. மலேசியாவில் பொது விடுமுறை நாட்களில் வெளிநாட்டினரின் சட்டவிரோத நுழைவு போக்கு அதிகரித்து வருவதாக எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கல். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். விடுமுறையை முன்னிட்டு மர்சிங்கிற்கு அருகே புலாவ் மன்திகி கடலில் உல்லாசமாக குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் நீரில் மூழ்கி மாண்டனர். நேற்று மாலை மணி 4:25 அளவில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த 15 வயதுடைய நூர் அவாத்தீப் உடைமா இசாம் என்ற பெண்ணும் அவளது 13 வயது சகோதரன் அமாட் உவைஸ் அல் குவர்னிவும் காணவில்லை என தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கை மலேசிய கடல் அமலாக்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த கடல் பகுதிக்கு ரோந்து படகு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதோடு பொதுமக்களின் உதவியோடு மாலை மணி 4:30 அளவில் நூர் அவாத்தீப் உடாய்மாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட வேளையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு அவரது சகோதரன் அமாட் உவைஸ் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளி விடுமுறையில் அவர்களது குடும்பத்தினர் புலாவ் திங்கியில் உள்ள தங்களது கிராமத்திற்கு வந்திருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக மர்சிங் கடல் அமலாக்கத்துறையின் இயக்குனர் சுஹைசான் சாடின் தெரிவித்தார். ஜொஹோரில் கேலாங்பாத்தாவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்த திருடனுடன் ஏற்பட்ட கைகலப்பில் 14 வயது சிறுமியும் அவரது 70 வயது பாட்டியும் காயமடைந்தனர். அவ்வீட்டில் இருந்து விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து விடும்படி அந்த சந்தேக பேர்வழி மிரட்டியதை தொடர்ந்து அவர்களுக்கிடையே கைகலப்பு நடந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் நடந்த 3 மணி நேரத்திற்குள் அவர்களை தாக்கிய சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டான். அந்த நபர் அந்த சிறுமியின் கழுத்தை நெரிக்க முயன்ற போது கைகலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து எந்த ஒரு பொருட்களையும் எடுக்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் M. குமரேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த சம்பவம் நடந்த அதே தினத்தில் பிற்பகல் மணி 2:30 அளவில் 33 வயது சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டான் என்பதோடு அந்நபர் இதற்கு முன் 2 குற்றப்பின்னணிகளை கொண்டுள்ளான். தற்போது விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அதே வேளையில் காயமடைந்த இருவரும் மருத்துவ சிகிச்சை பெற்றனர். முகநூல் மூலம் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்த 52 வயதுடைய தாதி ஒருவர் 1,07,810 ரிங்கெட்டை இழந்தார். சம்பந்தப்பட்ட பெண் ஐக்கியோ ஆப்ஷன் என்ற பெயரில் சமூக ஊடகத்தில் வெளியான முதலீட்டு விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்டதால் இந்த மோசடிக்கு உள்ளானார். அப்பெண் வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபரை தொடர்பு கொண்டதாகவும்
350 ரிங்கேட்டை முதலீடு செய்த பிறகு 12,000 ரிங்கேட் லாபகரமான வருமானம் கிடைக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யஹ்யா ஒத்மான் தெரிவித்தார். இருப்பினும் முதலீடு செய்யப்பட்ட பிறகு எந்த லாபமும் கிடைக்கவில்லை என்பதோடு சந்தேக நபர் அந்த தாதியிடம் கூடுதல் பணத்தை செலுத்தும்படி கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மே மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 8 வங்கி கணக்குகளில் 16 முறை தனது சேமிப்பு தொகையான மொத்தம் 1,07,810 ரிங்கேட்டை அப்பெண் பட்டுவாடா செய்துள்ளார் என போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் யஹ்யா ஒத்மான் தெரிவித்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். 3 ஆண்டு கால போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுக்குள் புகுந்து யுக்ரைன் நடத்தியுள்ள ட்ரோன் தாக்குதலே தற்போது பேச்சு பொருளாகியுள்ளது. யுக்ரைனில் இருந்து 4300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரஷ்யாவின் 4 விமானப்படை தளங்களை குறிவைத்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான 40 போர் விமானங்கள் தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அவை மிகவும் விலை உயர்ந்த போர் விமானங்கள் என்பதால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சேதமாக கருதப்படுகிறது. யுக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் கவனமாக திட்டமிடப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதானது ரஷ்யாவை மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளையும் மிரள செய்துள்ளது. இங்குதான் யுக்ரைன் தாக்குதலின் துணிச்சல் வெளிப்பட்டது. அதாவது எல்லையில் இருந்து எல்லா வழிகளிலும் ட்ரோன்களை பறக்கவிட முயற்சிப்பதற்கு பதிலாக யுக்ரைன் தான் குறிவைக்க விரும்பிய தளங்களுக்கு அருகிலேயே அவற்றை கடத்தி அங்கிருந்து ஏவியது. CNN துப்பு துளுக்கியதில் அத்தாக்குதலில் மொத்தமாக 117 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. செயல்பாட்டாளர்களால் ரஷ்யாவுக்குள் கடத்தப்பட்ட இந்த ட்ரோன்கள் பின்னர் நடமாடும் மரக்கொட்டைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டன. இந்த மரக்கேபின்கள் பின்னர் லாரிகளில் வைக்கப்பட்டு விமானப்படை தளங்களுக்கு அருகிலுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இத்தனை நடந்தும் ரஷ்யா அதனை எப்படி கோட்டை விட்டது என்பதே ஆச்சரியமாக உள்ளது. யுக்ரைனின் யுக்தியை அதை எதிர்பார்க்கவில்லையா அல்லது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையா என்பதும் கேள்வியாக உள்ளது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக திட்டமிட்டுள்ள நடத்தப்பட்ட அத்தாக்குதல் அற்புதமான அடைவு நிலை என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யா என்ற மாபெரும் எதிரியின் இடத்திற்குள்ளே ஊடுருவி அதன் போர் விமானங்களை யுக்ரைன் தகர்த்திருப்பது அதன் ராணுவ யுக்தியை நிரூபித்துள்ளது. இதுநாள் வரை யுக்ரைனை ரஷ்யா குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் வரும் காலங்களில் அது முடியாது என்பதற்கு இதுவே சான்று. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் தனது செல்வத்தின் பெரும் பகுதியை அடுத்த 20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளை மேம்படுத்துவதற்காக தானமாக வழங்குகிறார். சுகாதாரம் மற்றும் கல்வி மூலம் மனித ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நாடும் செழிப்படைய வேண்டும் என உலகின் 5வது மிக பெரும் கோடீஸ்வரரான பில் கேட்ஸ் கூறினார். தாய் கர்ப்பமாக இருக்கும் போதும் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஊட்டச்சத்து பெறவும் உதவுவது மிகவும் வலுவான பலன்களை தருகிறது. ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு முதல் 4 ஆண்டுகளில் நல்ல ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றார் அவர். இந்நிலையில் ஆப்பிரிக்க இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அக்கண்டத்தில் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்த AI அதிநவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2045ஆம் ஆண்டுக்குள் $200 பில்லியன் எட்டும் என எதிர்பார்க்கப்படும் தனது செல்வத்தில் 99 விழுக்காட்டை நன்கொடையாக வழங்கவிருப்பதாக பில் கேட்ஸ் கடந்த மாதமே அறிவித்திருந்தார். அவ்வாண்டோடு அவரது அறக்கட்டளை அதன் செயல்பாடுகளை முடிக்க திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை கொள்கையால் HIV/AIDS நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான திட்டங்கள் உட்பட ஆப்பிரிக்காவுக்கான உதவிகளை அமெரிக்க அரசாங்கம் குறைத்துள்ளது. இது அக்கண்டத்தில் சுகாதார பாதுகாப்பின் எதிர்காலம் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தின் ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ரீவ் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் 2 சோதனை திட்டங்கள் மூலம் பார்சல்களை விநியோகிப்பதற்கு நாய் போன்ற ரோபோக்களை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. கடைசி பொட்டல பட்டுவாடாவை விநியோகிக்கும் முறையை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த ரோபோக்கள் பல்வேறு நகர்ப்புற சூழல்களில் சிறப்பாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு அவை படிக்கட்டுகளில் ஏறி இறங்கவும் சீரற்ற நிலப்பரப்பில் செல்லவும் முடியும். ஒரு மனித முகவருடன் இணைந்து வீட்டின் வாசல் வரை வந்து பார்சல்களை அந்த ரோபோக்கள் வழங்க முடியும். ரீவ் ஆன் என பெயரிடப்பட்ட இந்த ரோபோ முழுமையாக தன்னாட்சி கொண்டது. சக்கரங்கள் மற்றும் கால்களை இணைக்கும் ஒரு கலப்பின கட்டமைப்புடன் வாடிக்கையாளரின் கதவு வரை செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும். இது பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இது 30 கிலோ வரை எடையை சுமந்து சென்று இரவும் பகலும் செயல்படும். பார்சல் டெலிவரிக்கு கூடுதலாக இந்த சக்கரக்கால் ரோபோ ஒரு நாள் உணவை வழங்க முடியும் அல்லது நிறுவனங்களுக்கு தளவாட ஆதரவை வழங்க முடியும். முக்கியமான ஆவணங்கள் அல்லது உபகரணங்களை கொண்டு செல்ல உதவுகிறது. இங்கிலாந்தின் பான்ஸ்லி மற்றும் அமெரிக்காவின் ஆஸ்டின் மேற்கொள்ளப்படும் முதல் 2 திட்டங்கள் மீன் வணிகத்தின் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள இந்த வகை ரோபோவை விநியோக நடவடிக்கைகளில் ஒருங்கிணைக்கும் சோதனைகளை கொண்டுள்ளன. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். பாகிஸ்தானில் கைபர் மாவட்டத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியரால் பிரம்பினால் தாக்கப்பட்ட 10 வயது மாணவன் உயிரிழந்தான். தலை, கழுத்து, முகம் மற்றும் முதுகில் பலமுறை தாக்கப்பட்டதால் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கைல்மாட் கான் என்ற மாணவன் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் வார் அமீட் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தினால் உள்ளூர் மக்கள் ஆத்திரம் அடைந்ததோடு பள்ளிகளில் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தங்கள் பதவியை துஷ்பிரயோகம் செய்து கொடுமைப்படுத்தும் உரிமை எந்த ஆசிரியருக்கும் இல்லை என கைபர் மாவட்ட போலீஸ் அதிகாரி ராய் மசார் இக்பால் வலியுறுத்தினார். மேலும் இந்த நடவடிக்கை ஆசிரியர் தொழிலின் புனிதத்தை கெடுப்பதாகவும் அவர் விவரித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.